நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் இன்று நாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்களுடைய பேட்டியினுடைய சில விஷயங்கள் மிக முக்கியமாக நாங்கள் விவாதிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். அதற்காக நாம் எடுத்திருக்கிற தலைப்பும் வரி உயர்வு, கட்டண உயர்வு, கடனில் மூழ்கும் தமிழ்நாடு, திமுகவிடம் இருந்து விரைவில் விடியல் வரும். இது இந்த 2ஆம் கட்டத்தை எடுத்துக்கலாம். திமுகவிடம் இருந்து விரைவில் விடியல் வரும் என்கிறார் சசிகலா அம்மையார் அவர்கள். அவர்களுடைய பேச்சு சுருக்கமாக சில வினாடிகள் மட்டுமே, நிமிடங்கள் மட்டும்தான் இருந்தது. அதில் நாம் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருப்பொருளாக ஒரு பத்திரிகையாளனாக இப்படித்தான் அவருடைய பேச்சை நான் புரிந்து கொள்கிறேன், உங்களுக்கு முன்னால் விவாதமாக வைக்கப் போகிறேன். திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இவ்வாறு கூறினார்: வரும் தேர்தலில் நான் எல்லா பணிகளையும் திறம்பட சிறப்பாக செய்து முடிப்பேன். நான் நிச்சயமாக திறம்பட செய்து முடிப்பேன். அம்மா சொன்ன ஏராளமான காரியங்கள் சிலவற்றை அது பாக்கியிருந்தாலும் கூட அம்மா நம்மிடம் இல்லை. அவற்றை நான் வருகிற போது சிறப்பாக செய்து முடிப்பேன். வரும் தேர்தலில் எனது பங்கு மிக 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 அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் மக்கள் என் பின்னால் இருப்பதால் நான் எதனை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த தெய்வ சன்னதியிலே நான் திருக்கோயில் முன்னால் நின்று சொல்கின்றேன், சின்ன வயதில் இந்த கோயிலிலே நான் அதிகம் வந்தவள், இது எனது சொந்த ஊரும் கூட. ஆகவே வரும் தேர்தலில் எனது பங்கு மிக அதிகமாக இருக்கும். மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கு விவாத பொருள். பேசுவோம். அதிமுகவினுடைய திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு துரைக்கரன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அதிமுகவினுடைய சார்பில் தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள். இளந்தமிழ் சார் வணக்கம். மூத்த பத்திரிகையாளராக திரு குமார், அதே போன்று திரு VS ராமன் சார். இதை தவிர திமுக மீதினுடைய கமிஷன்கள், திமுகவினுடைய ஆட்சி ஊழல்கள், திமுகவினுடைய வட்டி, திமுக நகராட்சி பேரூராட்சி வரியை உயர்த்தி பணக்கொள்ளை, சாதாரண இளைஞர்களிடத்திலே கூட போலீஸார் வரி வசூல், இதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். நான் இன்றைக்கு இந்த பேட்டியினூடே அம்மையாருடைய கருப்பொருளாக, அவர் பேச்சினுடைய தாக்கமாக இதை பார்க்கிறேன். இதை நான் ஏன் முறைமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? திரு துரைக்கண்ணா. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்த இந்த 4 ஆண்டுகளில் அந்த அரசுக்கு எதிரான பல்வேறு வித போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பல பதிவுகளில் சுட்டி காட்டிய மாதிரி அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், ஏன் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், கூடுதலாக உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் என்று பல்வேறு தரப்பினருமே இந்த அரசுக்கு எதிராக போராட்ட களத்திற்கு வந்து விட்டார்கள். நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்கிற மாதிரியான குற்றச்சாட்டு என்பது மிக ஆழமாக, அழுத்தமாக இந்த அரசின் மீது பதிந்து வருகிறது. விடியலை தரப்போகிறோம் என்ற ஆட்சிக்கு வந்த அரசு மக்களை இருளில் தள்ளிவிடுகிறது என்பதுதான் மரியாதைக்குரிய நம்முடைய சின்னம்மா திருமதி VK சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த நேர்காணல், அந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய அவர் தெரிவித்த கருத்துக்கள் அதை தான் வலிமையாகவும் ஆழமாகவும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. அரசின் செயல்பாடுகள் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்பதை நாம் பெருமளவு பல காட்சி ஊடகங்கள் விவாதிக்கப்பட்டாலும் அடிக்கடி ஜெயா தொலைக்காட்சி, ஜெயா ப்ளஸ் அதை முன்னெடுத்து செய்வது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக தான் இருக்குது. மக்களுடைய உள்ள குமுறல்களை, அவருடைய எண்ணங்களை, இயக்கங்களை வெளிப்படுத்துகிற இந்த பாங்கு என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. இந்த 2026 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். அதற்கான பங்களிப்பு மிக அதிகமாக எனக்கு இருக்கும்.
என்று திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவெளிகளில் கட்சியினர் மத்தியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற கோடிக்கணக்கான 2 கோடிக்கும் மேற்பட்ட அந்த தொண்டர்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதற் பதிவாக நான் சொல்கிறேன். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் 35 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அவர் பயணித்தவர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக, நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவரோடு பயணித்தவர். இந்த கட்சி நடத்திய ஆட்சியினுடைய எல்லா வளர்ச்சிகளிலும் சுகதுக்கங்களிலும் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. அவர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட எந்த அளவிற்கு பணியாற்றினார் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இன்று இருக்கிற முன்னணியினர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அறிவார்கள். இதையும் தாண்டி கட்சியினுடைய மாவட்ட, மாநில, நகர, ஒன்றிய நிர்வாகிகளுமே அறிவார்கள். அவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 80-90% பேர் இவர்களுடைய தயவால் தான் பொறுப்புகளுக்கு, பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனம், யதார்த்தம். அவர்கள் மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும், அதை உருவாக்குவதற்கு சின்னம்மா அவர்கள் களப்பணியில் இறங்கிவிட்டார் என்பதை நிரூபிக்கும் வகையில் இவருடைய செயல்பாடு என்பது, மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய செயல்பாடு இன்னும் வேகமாக, வெளிப்படையாக வர வேண்டும். எல்லோரையும் சந்திக்க வேண்டும். பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளையும் இன்றைக்கு தானடித்த மூப்பாக செயல்படுகிற பிடிவாதத்தோடு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால் மிக இந்த கட்சி நலன் முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதாமல் சுயநலத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட அந்த இயக்கத்திலே இன்று முன்னணியினராக இருக்கிற அனைவரையுமே நேரடியாக சென்று சந்தித்து, கட்சி முக்கியம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கழகத்தை தொடங்குகிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஒரு நல்லாட்சியை நாம் நடத்த வேண்டும், மக்களுக்கான ஆட்சியை நாம் நடத்த வேண்டும் என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் என்னப்படி 1977, 80, 84 ஒரு 3 தேர்தல்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களுக்கும் இந்த மாநிலத்தினுடைய மேன்மைக்காகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடுபட்டார். அதனுடைய நீட்சியாக மரியாதைக்குரிய மறைந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த மக்களுக்கான ஆட்சியை, குறிப்பாக பெண்கள் நலன், பெண்களினுடைய முக்கியம், மாநிலத்தினுடைய வளர்ச்சி முக்கியம் என்று பல்வேறு விதமான நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தினார். இன்றைக்கு அந்த கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை, பெருந்தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதை உள்வாங்கி, நிச்சயமாக இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும். அந்த ஒன்றிணைப்பதற்கான அந்த முன்முயற்சியை மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வெளிப்படையாக வர வேண்டும். திரு ஓபிஎஸ் தரப்பும் சரி, திரு அமமுக திரு டிடிவி தினகரனையும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பினரையும் சரி, எல்லோரையும், ஏனென்றால் இவர்களெல்லாம் அரசியல் ஆதாயம், ஆட்சி அதிகாரத்திலே திருமதி சசிகலா அவர்களால் பயன்பெற்று வந்தவர்கள் என்பதால் நேரடியாக சென்று கட்சி நலன் முக்கியம், ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என்றாலே அந்த பங்களிப்பை நேரடியாக களத்திலிருந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பதிவு. தொடர் இளந்தமிழ் வணக்கம். அதிமுகவின் சார்பில் இன்றைக்கு கருப்பொருளாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மா அவர்களுடைய அந்த பேட்டியில் கருப்பொருளை நான் சுட்டிக்காட்டினேன். ஆளும் ஆட்சிக்கு எதிராக அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள், நாளை மலரப்போகிற அதிமுக ஆட்சியில் தனது பங்கு, உறுதியான நிலைப்பாடு, துச்சமென மதித்து எதையும் நான் கவலைப்படுவதில்லை, மக்கள் என்னோடு இருக்கிறார்கள், எனது பங்கு அதிகமாக இருக்கும், பொய் சொல்வதில்லை, நான் இந்த சன்னதிக்கு முன்னால் சொல்கிறேன் என உறுதியாக அவர் கூறியதை உங்கள் பார்வையில் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்ததில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப மிக வலிமையான ஒரு வாசகங்களாக நான் பார்க்கிறேன். அதில் குறிப்பாக அம்மா அவர்கள் சொன்னது, 2026ஆம் ஆண்டு வருகின்ற தேர்தலில்
அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்கு என்னுடைய பங்கு மிக முக்கியமானதாக, அதிகமானதாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தின் இந்த கோர பிடியில் தமிழ்நாட்டு மக்கள் எந்த வகையிலெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதனையோடு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நிறைய அரசியல் காட்சி மாற்றங்கள் தொடர்ந்து நாம் அவதானித்து கொண்டே வருகிறோம். பல்வேறு தருணங்களில் மூத்த பத்திரிகையாளர்கள் அஇஅதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அவர்களுடைய காலத்தில் பணியாற்றிய அண்ணன் துரைக்கருணா போன்றவர்கள் எல்லாம் உரிமையோடும் அதே நேரத்தில் மிகுந்த நிதானத்தோடும் கழகம் பிளவுபட்டு கிடக்கிறது, இது ஒன்றிணைந்தால்தான் நாம் புரட்சித் தலைவர் அடையாளம் காட்டிய அந்த தீய சக்தி திமுகவை நாம் அகற்ற முடியும் என்கின்ற அந்த விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் அந்த இலக்கை நோக்கித்தான் தன்னுடைய நகர்வுகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது, இன்றைக்கு இந்த பரபரப்பான அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்ல வளர்ச்சி அடைந்து இருக்கக்கூடிய நேரத்துல சோசியல் மீடியா அனைவருடைய கையிலும் இருக்கக்கூடிய கைபேசியில நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி செய்திகள் விழுகின்ற காரணத்தினால் மக்களுக்கு அரசியல் பற்றின நிறைய விழிப்புணர்வும் புரிதல்களும் இருந்தாலும் அரசியல் களத்துல, அதாவது ஒரு கட்சியினுடைய டாப் பிராஸ் என்று சொல்வார்கள், கட்சியினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர்களுடைய நகர்வு என்பது இப்போது இன்றைய இந்த நவீன தலைமுறை, இந்த நவீன தொழில்நுட்பத்துறை வளர்ச்சியில, இந்த சமூக ஊடக யுகத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளை அவங்க கண்கூட பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு பலர் அம்மா அவர்கள் என்ன அவர்களுடைய நடவடிக்கைகளை பத்தி கூட விமர்சன பார்வையோடு சோசியல் மீடியாவையா இருக்கட்டும் அல்லது சிலர் பேசக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். பொது வெளியே பேசக்கூடியவர்களை பற்றி நான் சொல்கிறேன். அப்ப இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. மரியாதைக்குரிய அண்ணன் துரைக்கருணா அவர்கள் கூட சொன்னாங்க, கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். இந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த எல்லா தலைவர்களுக்கும் தெரியும், மிக முக்கியமான நேரங்களில், தேர்தல் நேரங்களில் கூட்டணிகளை முடிவு செய்வது, எல்லா பொறுப்பையும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஈடுபட்டு விட்டு பின்னால் குறிப்பாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பெயரை குறிப்பிட்டு மிச்சத்தை நீங்க அவரோடு ஆலோசனை செய்யுங்கள், முடிவு செய்து கொள்ளலாம் என்பது சாதாரணமா இன்னைக்கு சோசியல் மீடியால பேசக்கூடியவர்களா இருக்கட்டும் அல்லது இளைய தலைமுறையினர் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மூத்த அரசியல் தலைவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு கூட்டணியில் பயணித்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும், கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சியும், அம்மா அவர்கள் பக்கத்தில் இருந்தப்ப மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பொருந்திய இடத்தில் 32 ஆண்டு காலம் இந்த கழகத்தோடு ரத்தமும் சதையுமாக ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள், பயணித்து இருக்கிறார்கள் என்பது மிக நுணுக்கமாக அரசியலை பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் புரியும். இதுதான் முக்கியமான விஷயம். எனவே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் அவ்வளவு சாதாரணமாக எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். இது அம்மா அவர்களுடைய நடவடிக்கைகளை இப்போது கவனிக்கக்கூடியவர்களுக்கு பல பேருக்கு 90 விழுக்காட்டினருக்கு புரியும், சிலருக்கு புரியாமல் அவர்கள் பிதற்றிக் கொண்டிருக்கலாம். அவர்கள் பெங்களூரு செல்வதற்கு முன்னால் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடைய அந்த நினைவிடத்தில் சபதம் செய்து சத்தியம் செய்து விட்டு செய்திருக்கிறார்கள். அந்த சபதம் வெல்வதற்கு, அந்த சத்தியம் நிறைவேறுவதற்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களோடு என்றைக்கும் உறுதுணையோடு இருப்பார் என்பதில் நமக்கு எந்த ஐயப்பாடும் தேவையில்லை. அதை கடந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அரசியல் சாதுரியம் என்பது, அவருடைய அனுபவம் என்பது, இந்த முயற்சிகள் எல்லாம் முழுமை பெற்று அந்த வெற்றியின் இலக்கை தொடும் பொழுது அப்போதுதான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய இத்தனை அந்த அமைதிக்கான அர்த்தமும் அவர்களுடைய அந்த உழைப்பின் அருமையும் நமக்கு என்று இல்லை, இதை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக தெளிவாக புரிய வரும் என்பது நான் பதிவு செய்ய விரும்புகின்ற ஒன்று. இதை தாண்டி இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல
இந்த விளம்பர திமுக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களை 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நெருங்கி இருக்கிறது. வட்டி மாத்திரம் 1.25 லட்சம் கோடி கட்ட வேண்டிய இந்த அவல நிலையில கஜானாவை காலி செய்துவிட்டு மக்கள் மீது வரி போட்டு கட்டணங்களை உயர்த்தி ஆக குறைந்தது 2 சக்கர வாகனத்துல போகக்கூடியவர்களை மறித்து வசூல் பண்ணி அந்த பணத்தை வைத்து நீங்கள் நடத்துகின்ற அளவுக்கு மிக கேவலமான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு குறிப்பிட்டார்கள். நெடுக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நேர்காணலிலும் சரி, தன்னுடைய அறிக்கையிலும் சரி, எக்ஸ்தள பதிவிலையும் சரி, நெடுக இந்த அரசாங்கத்தை மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அதே மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சர் நேற்று முந்தின நாள் அவர் பிதற்றிய அந்த பிதற்றலையும் வாய் கூசாமல் பொய் சொல்லுவதையும் மிக கடுமையாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அண்ணன் துரைக்கருணா அவர்கள் சொல்லியதை போல எல்லா தலைவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த வேலையை, தொண்டர்களை உற்சாகப்படுத்துகின்ற அந்த வேலையை நிச்சயம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்னும் மிகுந்த வேகத்தோடும் உற்சாகத்தோடும் தொண்டர்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய வகையிலே அவர் அமைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. அதை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம் என்பதை நான் என்னுடைய முதற்கட்ட பதிவாக நான் செய்ய விரும்புகிறேன். மிகச் சிறப்பு தோழர் இளந்தமிழ் ஆர்வலன், மிக நன்றி உங்களுடைய முதல்கட்ட கருத்துக்கு. திரு குமார், இன்றைக்கு அம்மாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு சுருக்கமான கருப்பொருளை, ஏராளமான புரிந்துணர்வையும் ஆயிரக்கணக்கான அர்த்தங்களையும் தன்னில் கொண்டதாக நான் அவதானிக்கின்றேன். உங்கள் பார்வையில் நிகழ்ச்சிக்குள் போகிறதுக்கு முன்பு இன்றைக்கு நம்ம நாட்டில் ஒரு பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் 26 பேர் இறந்திருக்காங்க. 9-10 பேர் மோசமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இறந்தவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை படுகொலை செய்யப்பட்டு தீவிரவாத தாக்குதலில் இரையாக இருக்கிறார்கள். நம்முடைய தொலைக்காட்சியின் சார்பிலும் இறந்து போன உயிர்களுக்கும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் உளப்பூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தேச பட்டாளர்களாக நாம் பண்ணுகிறோம். ஆனால் அதே சமயம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அதற்கு மத்திய அரசுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று அவர் கொடுத்ததை நான் வரும்போது பார்த்தேன். அதுலேயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு மாநில ஆதரவு மத்திய அரசுக்கு கொடுக்கணுங்கிறது தார்மீக ரீதியான சரியானது தான். அதையும் அவர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். உலக நாடுகள் அதே போல் பிரான்ஸு, ஜெர்மனி, சீனா உட்பட பல நாடுகள் இந்தியாவுக்கு முழு ஆதரவு கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், எல்லாருமே ஆதரவு கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. இந்த தீவிரவாதத்தை எல்லாருமே எதிர்த்திருக்கிறது. நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். சின்னம்மா திரு சசிகலா அம்மையார் அவர்கள் கொடுக்குற ஒவ்வொரு அறிக்கையும் இப்போ குறிப்பாக நான் 2-3 விவாதத்தில் அதை பற்றி தான் நான் வியந்தது உண்டு. ஆனால் ரொம்ப ஆழமான சிந்தனையில் சிந்தித்து பக்குவமான பொருத்தமான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள்ட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை காண முடியாது. அவங்க சொல்கிற ஆக்கமும் ஊக்கமும் அதிமுகவுக்கு இருக்கும் என்கிறது 100% இருக்கும். அவங்கள பொறுத்தவரையில் அந்த கட்சி இருக்கணும், அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது அவங்களுடைய தனியாத தாகமாக இருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. ஆனால் எதிரணியினர் அதை பயன்படுத்தி அதை எதிரணியினர்னு கூட சொல்லலை, அதிமுகவில் இருக்கிற ஒரு பின்னர் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் மத்திய அரசு பாஜக என்ன சொல்லிவிட்டது, அவங்களோட உள்கட்சி என்று தற்போது சொல்லியிருக்கிறது. அண்ணாமலை சொல்லியிருந்தார். ஆனால் நான் யார் என்ன நினைத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பாரதிய ஜனதாவினுடைய கட்சிக்கும் சொல்கிறேன், அதிமுக தலைவர்களுக்கும் வைக்கிற வேண்டுகோள், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறது இதே ஜெயா டிவியில் நான் தான் முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் ஸ்டில் அது வேலிடு தான் இருக்குது. இந்த தேர்தலில் நான் கடந்த வாரம் முழுக்க தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்திருந்தேன். எல்லா இடத்துலையும் ஒரு ஒட்டுமொத்தமான முடிவு அதிமுகவுக்கு எதிராக. அதிமுகவில் இவங்களை இக்னோர் பண்ணாங்கன்னா நாங்கள் வேறு முடிவு எடுப்போங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது முக்குலத்தோர் சமுதாயம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து
அவங்க வந்து அது மக்கள்கிட்ட பேசப்பட்டது, அவங்க எல்லாத்துக்கும் தான் செய்தாங்க. ஆனால் முக்குலத்தோர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஒரு கட்சி போலவே மக்கள் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் உங்களுக்கு அது சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசில் முக்குலத்தோர் கட்சிக்கு ரொம்ப பாத்தியப்பட்ட கட்சி போல் ஒரு மக்கள்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் அபிப்பிராயம் ஏற்பட்டு விட்டது. அதில் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தென் மாவட்டங்களில், அதாவது குறிப்பாக திருச்சிக்கு தக்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் உட்பட, தஞ்சாவூர், திருச்சி, அதே போல் ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15% மக்கள் முக்குலத்தோர் இருக்காங்க 2011 கணக்கின்படி. அந்த ஓட்டில் பெரும் பகுதி 90% அதிமுகவுக்கு எதிராக போய் முடிந்துவிடும். நான் போகிற இடத்துலலாம் இப்போ 10 பேரை சந்தித்தா இதை பற்றி பேசுகிறது உண்டு, எப்படி இருக்குது பல்ஸ் பார்க்குறதுக்கு. ஏன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வர்றது தான் சரியான ரிப்போர்ட். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து அதிமுகவினுடைய தலைமை ஒரு கருத்தில் எடுத்துக்கொண்டு ஜெயிக்கிறது தான் நோக்கமாக இருக்கணுமே தவிர, ஒரு காரணமும் இல்லாமல் எந்த விதமான இடையூறும் இல்லாத ஒரு சூழலில் பதவியில் உட்கார வச்சு போனவங்களுக்கு எதிராக நம்ம இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமாங்கிறத அந்த இப்போ அதிமுகவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்க செயல்பாட்டாளர்கள், நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கள் அதை வந்து மறுபரிசீலனை பண்ணி அதில் ஒரு குறைச்சல் கிடையாது. என்னடா நம்ம இப்படியெல்லாம் பேசினோமே, இப்படியெல்லாம் உட்கார்ந்தோமே, இப்படியெல்லாம் நம்ம இவ்வளோலாம் பேசிட்டோமே, அவங்க சீட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு அதிகாரம் போயிருமோ, இதெல்லாம் ஜனநாயகத்தில் மக்கள் அந்த கட்சியில் இருக்கிற பிரதிநிதிகள் அவங்க வந்து எது சரியோ அந்த முடிவு அதை நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர, நாம் இஷ்டத்துக்கு அந்த இதை வளைக்கக்கூடாதுங்கிறத நினைக்கணும். ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்குங்கிறத ஏற்றுக்கணும். நாம் நினைக்கிற மாதிரி அதை திருத்த நினச்சா அது தப்பாக போயிடும். ஆகையினால இதில் வெற்றி கிடைக்கணுன்னா திமுக ஆட்சியை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. 87,000 கோடி இந்தியாவில் கடன் வாங்கினதில் நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. கடந்த ஆண்டு 87,000 கோடி வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத்தை கம்பேர் பண்ணுவாங்க. குஜராத்தில் 3.5 லட்சம் கோடி தான் கடன், மொத்த கடன். ஆனால் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி. அதே சமயத்தில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு, பத்திரப்பதிவுத்துறை எல்லா விஷயத்துலேயும் எல்லாம் போது. சாராயத்தில் ஒரு பெரிய ஒயின் ஷாப்பில் பெரிய வருமானம் வருது. எல்லாம் வந்தாலும் அதை வந்து விளம்பரத்துக்காகவும் அதுக்காகவும் ஆடம்பரமாகவும் தேவையில்லாததுக்காகவும் அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஒரு விளம்பரத்தின் மூலம் ஒரு ஆட்சியை நிறுத்த முடியும்னு நினைக்கிற ஒரு மனோப்பாங்கும் இன்றைக்கி திமுகவிடம் இருக்கிறது. அதை தவிர ஆளுநரை எதிர்ப்பு பெரிய ஜெயலலிதா அம்மையாரை விட ஒரு டெரர் மைண்டு உள்ளவங்க யாரும் நான் பார்த்ததில்ல பெண்மணிகளில். அவங்களே ஆளுநர்களை அனுசரித்து சென்னாரெட்டி காலத்தில் இருந்தாலும் கூட பிறகு அது செட்டில் ஆகிட்டுது. அப்போ ஆளுநரை வந்து நிர்வாகத்துக்காக அரசியல் சாசனப்படி அமர்த்தப்பட்டு இருந்தால் அவங்கள கோஆப்ரேட் பண்ணி நம்மளுடைய உரிமைகளை மத்திய அரசிட்ட கேட்டு பெறணுங்கிறது மட்டும்தான் சரியே தவிர, அதை சுதந்திரத்துக்கு முன்னையும் சரி சுதந்திரத்துக்கு பின்னாலையும் சரி எல்லா தலைவர்களும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆளுநரை மத்திய அரசை நேரடியாக எதிர்க்கிறது. இப்போ கடந்த காலம் நடந்த விவாதங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான விவாதம். அதுக்கு உச்சநீதிமன்றமும் மற்ற துறைகளில் இருக்கிறது போல் உச்சநீதிமன்றத்திலையும் சில கான்ஸ்டியூஷன் புரிதல் இல்லாமல் சில தீர்ப்புகள் ஒவ்வொருத்தர் மைண்ட் செட்டில் ஒவ்வொரு மாதிரியாக போயின்னு இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி வழக்கு நம்ம எல்லாம் நிறைய நாள் விவாதிச்சிருக்கோம். அப்போ கொடுக்கும்போதே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டு இவங்களை நம்பி ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு, இவ்வளவு அஃபென்ஸ் வந்து மேடோவர் ஆகிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு கொடுக்க மாட்டாங்க, தார்மீக ரீதியாக இவருக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்க, இவருடைய கான்ட்ரிபியூஷன் வேணும்னு இந்த அமைச்சரவை நினைக்காது, முதலமைச்சர் நினைக்க மாட்டாருன்னு அவங்க ஜாமீன் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதை புலம்புது உச்சநீதிமன்றம். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் கூட அந்த பிரச்சனை ஒரு பாயிண்ட். ஆமாம், மண்டே வர ஒரு டேட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒன்று இவர் நாளைக்கு ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா அவங்க உள்ளே அடைச்சிடுவாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன், முதல் கட்டமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் சொன்னதுனால
திமுக அரசுடைய டாஸ்மாக் வழக்கு அமலாக்கத்துறை ஈடுபட்டது சரி என்கின்ற சரி என்று நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அத்துமீறவில்லை. ஆமா, சரியான புரிதலில் அவங்க எந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் திமுகவிற்கு அதாவது எல்லா 4 சைடையும் எதிர்ப்பையும் ஒரு அத்துமீறலான ஒரு செயலையும் அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவருக்கு ஆலோசனை வழங்குகிறவராக இருந்தாலும் சரி, அரசியல் சட்டத்தினுடைய நோக்கத்துக்கு விரோதமாக நடந்து ஆளுநர் இப்போ 25-26ஆம் தேதி அங்கே கூட்டம் போட்டிருக்கார், சான்சலர் வைஸ் சான்சலர் கூட்டம் ஊட்டியில். இதெல்லாம் நினைக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஃபாரிஸ்டர்ஸ்லாம் இருந்த பாராளுமன்றமும் நம்ம ஊர் சட்டமன்றத்தில் எவ்வளோ பெரிய மேதைகள்லாம் இருந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய திறமையானவர்கள் இன்டலெக்சுவல்லாம் இருந்த இடத்துல இப்போ இன்றைக்கி கண்டதில் கட்டி முட்டிக்கிட்டு குனிகிற மாதிரி ஆட்சியை எடுத்துகிட்டு போகிறது 2026 தேர்தலில் மிக கடுமையான ஒரு பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து. சிறப்பாக 2 விஷயத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க தோழர் குமார் அவர்கள். அதிமுகவுடைய விவகாரத்தையும் நடந்து வருகிற ஆட்சியினுடைய அனர்த்தங்களையும். திரு ராமன் வழக்கம்போல் நம்முடைய அமர்வில் சமாதானமில்லாத பல விவகாரங்களை புள்ளியலோடு பேசக்கூடியவர். தற்போது அம்மாவுடைய இந்த இன்னைக்கு திருவாரூரில் தேகத்தலி சின்னம்மா வந்து திருத்துறைப்பூண்டியில் ஆமாம், தேகத்தலி சின்னம்மா வந்து சீதலை சந்திக்கும்போது ஒவ்வொரு கொஸ்டினை முன் வைக்கிறாங்க. நான் வந்து 2026 மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன், இந்த விளம்பர அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், மக்கள் நம்மளை ஆதரிக்கின்றார்கள், ஆகவே மக்களை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஊராட்சி மன்றத்தை திடீர்னு பேராட்சி ஆக்குறாங்க, பேராட்சியை திடீர்னு பார்த்தா நகராட்சி ஆக்குறாங்க, நகராட்சி திடீர்னு பார்த்தா மாநகராட்சி ஆக்குறாங்க. இப்போ இந்த ஊராட்சி மன்றம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு 100 ரூபா அந்த வீட்டுக்கு வரி கட்டுவாங்க. குடிநீர் இணைப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவங்க சம்பாதிக்கிறதுக்காக 4 வருஷமாக திமுககாரங்க சம்பாதிக்காக இதை ஊராட்சி பேராட்சி என்றும், பேராட்சி நகராட்சி என்றும், நகராட்சி மனராட்சி என்றும் ஒன்று ஆக்கி இவங்க வந்து நமக்கு நாமே அங்கே திமுகவில் ஒரு வாக்கு நமக்கு நாமே திட்டம் என்ற நிலைப்பாடை அவங்க கொண்டு வராங்க. அப்போ இது எதற்குன்னா இது மக்களுக்கான ஒரு நிலைப்பாடு இல்லை. இன்னுள்ள இதுதான் தியாகத்தலைவி சின்னமாக சொல்கிறாங்க. அதாவது திட்டங்களை வந்து இவங்க போய்ட்டுறதுல 25% தான் ஒர்க்குக்கு செயல்படுத்துவாங்க. மீதி 75% பேரும் ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சர்களும் அவங்க தம்பி அண்ணன் மாமே மச்சாங்கள் வந்து தனியாக கம்பெனி. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ லிமிடெட் டெண்டர், செட்டிங் டெண்டர், பேக்கிங் டெண்டர்னு டெண்டருக்கு வைக்கிறாங்களே பணிகளுக்கான, இந்த டெண்டரை தான் இப்போ வந்து அரசு துறையில் வேலை பார்க்குற அரசு துறை அதிகாரிகளே டெண்டர் எடுக்கிறாங்க. இப்போ அதிகாரிகளே வேலை செய்வதற்கு இப்போ சமீபத்தில் நான் கடந்த 2 நாளோட டிவியில் சொன்னேன், இப்போ நாமக்கல் மாநகராட்சி ஆணையர், புதுக்கோட்டை மாநகராட்சி ஆணையர், வந்து திருவண்ணாமலை மாநகராட்சி ஆணையர், திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர்லாம் பார்த்திங்கன்னா நகராட்சி ஆணையர்களை அந்த துறையினுடைய அமைச்சருடைய தம்பி ஒரு கம்பெனி நடத்துகிறாரு. அந்த கம்பெனி வந்து இன்டர்நேஷனல் டாலர் தேசங்களின் டான்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து சர்வதேச அளவில் டாலர் தேசங்களின் டான்களாக வருகின்றாங்க. உதாரணம் நான் போய் சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகளில் திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், சென்னை மாநகரத்தில் 28% அந்த நிறுவனங்கள் தான் இருக்குது. நீங்கள் இப்போ மிகப்பெரிய சர்வதேச புகழ்பெற்ற மருத்துவமனையில் கூட அந்த நிறுவனம் தான் விலைக்கு வாங்குது. அப்போ இத்தகைய இது பணம் யாது சார்? சார் எத்தனை பணம் மத்திய அரசு பணத்தை எடுக்கிறீங்க? எல்லா பணத்தை எடுத்து சூருட்டி கொண்டு அதை டெண்டர் மாறி வச்சு துறை ரீதியாக வந்து முழுக்க கொள்ளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் இங்கே என்ன நடக்குது, திமுக ஆட்சியில் என்னென்ன முதலிடம் பண்ணுறாங்க அனைத்தும் தியாகத்தலைவி சின்னம்மா உன்னிப்பாக பார்க்குறாங்க. அந்த உன்னிப்பாக பார்த்து தான் என்ன சொல்கிறாங்க, ஒருங்கிணைந்து செல்லப்படுவோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை வந்து ஆதரிக்கிறாங்க, மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நினைக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணனா, இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்னன்னா மாநில சுயாட்சி என்ற தேர்தல் நாடகம் நடத்துறதுக்கு சட்டமன்றத்தை வந்து பார்த்தீங்களா அவங்க அறிவாலயமாக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒரு அறிவாலயமாக பாருங்கள். இன்னைக்கு நடந்த சம்பவம், மானிய கோரிக்கை டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் இன்னைக்கு என்னென்ன படித்தார் பார்த்தீங்களா? ஒரு பெரிய இலக்கிய பட்டிமன்றம் நடத்துகிறார். என்ன நடத்துகிறாருன்னா, காலை உணவு கணக்கு எதிர்கட்சி கேட்குது, இந்த சில கணக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ டப்பா பஸ்லாம் ஓட்டுறீங்க, அந்த மகளிர் திட்டம் டக்குன்னா அந்த பஸ்ஸுக்கு நீங்கள் சரியாக கொண்டு வரது கிடையாது, அப்போ யாருக்கு இதில் என்ன நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் கணக்கெலாம் கேட்காதீங்க, நீங்கள் கணக்கு போடுற கூட்டு கழிச்சு பார்த்து சரியான கணக்கு, நீங்கள் இந்த கணக்கெல்லாம் ஒன்றிய அரசிட்ட கேட்க வேண்டிய கணக்கு, எங்கள்கிட்ட கேட்காதீங்க. எங்கள் தலைவர் முதல் அமைச்சர் காலை உணவு கணக்கு, புதுமை பெண்கள் கணக்கு, தமிழ் புதல்வன் கணக்கு, கலைஞர் உரிமை தொகை கணக்கு, விடியல் பயணம் கணக்காம். எப்படி
அப்போ ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கின்ற போது அம்மா திட்டம், அம்மாவுடைய அந்த உணவகம் என்ன கணக்கில் போடுறதுக்கு தாலிக்கு தங்கம், சைக்கிளு, லேப்டாப்பு, குழந்தைகள் தாய்ப்பால் விடுறதுக்கு பேருந்து நிலையத்தில் அறை கொடுத்தாங்க. அதுபோல் அம்மா குடிநீர்லாம் எங்கெங்கே போச்சு? அப்போ இதனுடைய இது என்னங்க, இது அம்மா போட்ட திட்டம்லாம் அன்றைக்கி மக்கள் பயன்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இதெல்லாம் உங்கள் செயலுதுன்னா சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் இருந்து அக்காப்பா என்ற ஒரு மிகப்பெரிய. அப்புறம் சொல்லார், மத்திய அரசு அதிகாரம் மமதை கணக்கு வைத்துள்ளது. எங்கள் முதல்வர் போடுகின்ற கணக்கு மாநில சுயாட்சிக்கு இதை பார்த்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கணக்குன்னு சொல்லார். அடுத்த சொல்லார், மக்கள் எங்களுக்கு போடுவது கூட்டல் கணக்கு, மக்கள் உங்களுக்கு போடுவது குலைத்தல் கணக்கு, நீங்கள் சேர்த்துக் கொள்வது பாவ கணக்கு, பழிக்கணக்கு, எங்கள் முதல்வருக்கு இருப்பது நியாய கணக்கு, சத்தியமாக சொல்லுகிறேன் உண்மை கணக்கு. 2020 234 எங்களுக்கு. இது யாருங்க எவ்வளோ நம்புவானா மக்கள் உங்களை? ராமன், இந்த கணக்கெல்லாம் யார் போட்டது? இந்த கணக்கு அங்கே வந்து அதான் சொல்ல சட்டப்பேரவை அறிவாலயமாக ஆக்கி விட்டார்கள். இதெல்லாம் வாசிச்சாங்களா? அவர் சொல்றாரு அமைச்சர் அப்படி சொல்லுங்க. அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லுங்க சிவசங்கரன் அவர்கள் இன்னைக்கு வந்து வாய்ப்பாடு மாதிரி சொல்றாரு. இது யாருங்க? நீங்க சொன்ன பள்ளிக்கூடத்துல நீங்க சொல்றதாக மக்கள் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க சொல்லக்கூடியது கணக்கு போய் சட்டப்பேரவையில எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு டிரான்ஸ்போர்ட் விஷயங்கள் தொழிலாளர் நல. ராமன், 38 ரூபா அரசாங்கத்தினுடைய காசு ஆகுது. இதை தனியார் பயணம்ங்கிற ஒரு நிறுவனத்தில் 70 ரூபா கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறீங்களே, இது எந்த பாவ கணக்குன்னு நான் கேட்கல, மக்கள் கேட்கல. உண்மைதான். இந்த எல்லாமே ஒரு செட்டப் கணக்கு சார். எல்லாமே முழுக்க அரசு துறையில் இந்த அமைச்சர்களுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்களா சார், மக்களை மறந்தாச்சு. அவங்க தன் துறைகளை பண்ணியுடைய அதிகாரிகளையும் மறந்தாச்சு, தன் துறையில் பண்ணியுடைய தொழில் சங்கத்தையும் மறந்தாச்சு. இப்போ வந்து மொத்தத்துக்கு அங்கே சங்கு ஊதாத இதுதான் இருக்கிறாங்க. 10 லட்சம் கோடியும் கடனை வாங்கி சோகா பண்ணிட்டாங்க. இனி எடுப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் எடுத்து விட்டார்கள். ஆகவே இன்றைக்கு அம்மையார் சொல்றாங்க, 1.25 லட்சம் ரூபா வட்டி கட்டினா உன்கிட்ட எங்க பணம் இருக்கும், மக்களுக்கு என்ன செய்வீர்கள்? இதைத்தான் சின்னமா கேட்குறாங்க. இந்த கேள்வியை மனசாட்சி தொட்ட தமிழ் மக்களுக்கு ஒரு பெரும் சிந்தனை வருகிறது. 10 லட்சம் கோடி கடன், அசலை கட்டுவதற்கு சிக்கல், 1.25 லட்சம் ரூபாய் வட்டி கட்டினால் என் மக்களுக்கு நீ என்ன செய்வாய் என கேள்வி விட்டுருக்கிறார். திரு இளந்தமிழ் சார், உங்கள்கிட்ட இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வரம்பெற்ற முறையிலும் அரச பணத்தை தவறான கையாடல், இப்பொழுது பொதுவாக அதிமுகவினர் சிலர் புரிந்துணர்வுகள் இல்லாமல் சிறுமதி கொண்ட ஒரு புரிதலோடு இந்த கட்சியை அனர்த்தத்தில் உருவாக்கி விட்டார்களோ, ஆகவே தான் வலிமையாக எதிர்ப்பதற்கு ஒரு சூழல் இல்லையோ என்ற கேள்வியும் கூட கட்சிக்கு எதிரானவர்கள் முகாம்களிலுமே அம்மையார் சசிகலா அவர்களை பற்றிய அவர்களுடைய அதிக பங்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் 100 ஆண்டுகள் நான் மரணித்த பிறகும் இந்த இயக்கம் தொடரும் என்றார். அதை சொல்லுகின்ற போது சக பயணியாக வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அனர்த்தத்திலும் அழுத்தத்திலும் இருந்தார் சசிகலா. அவரோடு வேறு யாருக்கு இந்த கட்சியில் அதிக பங்கு இருக்கும்? இதை நாம் சொல்லவில்லை, பொதுமக்கள் சொல்கிறார்கள் என்கின்றார் திரு குமார் அவர்கள். மக்களின் சமூக பார்வை. ஆகவே தான் அவர் சொல்கிறார், நான் எதை பற்றியும் கிஞ்சித்தும் கவலைப்பட மாட்டேன். ஏன் கவலைப்பட வேண்டும்? மக்களின் பின்னால் இருக்கிறார்கள், எனது பங்கு அதிகமாக இருக்கும். 2ஆம் கட்ட கருத்து திரு இளந்தமிழார். இந்த பொறுப்புக்கு, பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அரசியலில் லாவணி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நபர்களையே சொல்லலாம். ஆனால் நாம் ஒரு ஒருங்கிணைந்த ஒற்றுமையான பாதையில் கழகத்தை வலிமையான நிலையை நோக்கி இட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால நாம் யாரையும் ஆமாம் பெயர் சொல்லியெல்லாம் விமர்சனம் செய்து ஒரு தவறை இழைக்கக்கூடாது என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அடியொற்றி நடக்கக்கூடிய ஒரு தொண்டன் என்ற அடிப்படையில் நானும் அதை சொல்கிறேன். வற்புறுத்தி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அம்மா அவர்களை வலியுறுத்தி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள். கழகத்தின் அருமை கருதி அடுத்தடுத்த நடவடிக்கைகளை தனக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்த போதும் நமக்கு என்ன வந்தது என்று அவர் தன் பாட்டை பார்த்து கொண்டு போகாமல் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த ஆட்சியையும் கட்சியையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பொறுப்புணர்ச்சியோடு மிகுந்த முதிர்ச்சியோடு பல்வேறு நகர்வுகளை செய்து
அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவர்கள் தன்னுடைய அந்த சிறைவாசத்தை ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். இந்த கட்சியில இவ்வளவு பெரிய தண்டனையை வேறு யார் ஒருவர் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை மனசாட்சி உள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை விட என்ன பெரிய தியாகத்தை செய்துவிடும். அவர்தான் சிலுவை சுமர்ந்தார். நமக்காக சிலுவை சுமர்ந்தவர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். சுயநலத்திற்காக சிலர் தவறு செய்திருக்கலாம். இப்போது பிழையாக அம்மா அவர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களை சொல்லுகிறேன். ஏதோ அவர்களுடைய சுயநலத்திற்காக வெவ்வேறு முடிவுகளை எடுத்து வெவ்வேறு வாக்கியங்களை ஸ்டேட்மெண்ட், அதாவது அறிக்கைகளை விடுவதும் செய்தியாளர்களிடம் பேசுவதுமாக இருக்கலாம். ஆனால் அந்த சொந்த வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை எப்படி தீய சக்தி என்று அடையாளம் காட்டினாரோ அந்த எதிர்ப்புணர்வை உண்மையான அஇஅதிமுக தொண்டனுடைய மரபணுவிலே ரத்தத்திலே ஓடக்கூடிய திமுக என்ற தீய சக்தி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை பன்மடங்கு உற்சாகத்தோடு அந்த புதிய இரத்த ஓட்டத்தை ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய அந்த பயணத்திலும் உருவாக்கியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்பேற்பட்ட அந்த உணர்வை, அந்த கோட்பாட்டினை, அந்த கொள்கையினை, அதாவது ஒரு எப்படி ஒலிம்பிக் டார்ச், ஒரு அந்த ஒலிம்பிக் நடக்கின்ற ஊருக்கு அந்த அந்த ஜோதியை ஏந்தி செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு புகழ்மிக்க அந்த விளையாட்டு போட்டியில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் ஏந்தி சென்று அடுத்த நாட்டிடம் ஒப்படைப்பதை போல இன்றைக்கு அந்த 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 ஜோதியை, அந்த ஒளிரக்கூடிய ஜோதியை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அதைத்தான் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு திமுக பண்ணக்கூடிய இந்த அட்டூழியங்களை தட்டி கேட்பதற்கு எதிர்க்கட்சியாக செயல்பட முடிகிறதா என்று பார்த்தால் இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாட்களிலேயே டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழல், அது என்ன ஊழல்? 10 ரூபாய் 20 ரூபாய் பாட்டிலுக்கு அதிகமாக வாங்குவது மட்டுமல்லாமல் அரசு கணக்கிற்கே வராமல் அந்த கலால் வரி செலுத்தப்படாமல் ஒவ்வொரு அந்த மதுபான தொழிற்சாலைகளில் இருந்து 50 விழுக்காடு நேரடியாக கள்ள மார்க்கெட்டிலே விற்பனை செய்து அந்த தொகை அப்படியே திமுகவின் முக்கியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் போகுது என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்ப அரசு டாஸ்மாக் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் 45,000 கோடி 50,000 கோடி அரசுக்கு வருவாய் கிடைத்திருக்கிறது என்று அரசு அறிவிக்கிறது என்று சொன்னால் அதில் பாதி அளவு 50 விழுக்காடு கள்ளச்சந்தையில் விற்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. இதுதான் இந்த வழக்கினுடைய மூலாதாரம். கண்டிப்பாக இதுல 1000 கோடி இருக்கக்கூடும் என்று கிடைத்த ஆவணங்களை வைத்து அமலாக்கத்துறை கூட செய்தி குறிப்பு வெளியிட்டார். அதுல இப்படி எங்க அரசு துறையின் அலுவலகத்தை நீங்கள் இப்படி சோதனை செய்வது, எங்களுடைய ஊழியர்களை குறிப்பாக பெண் அதிகாரிகளை எல்லாம் 60 மணி நேரம் நீங்கள் காக்க வைத்து கொடுமைப்படுத்தி விட்டீர்கள், இப்படி நீங்க எங்களை சோதனை செய்வதற்கு அதிரடி சோதனை ரெய்டு செய்யக்கூடாது என்றெல்லாம் பல்வேறு முறைப்பாடுகளை கொண்டு போய் உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வைத்தார்கள். நெத்தி போட்டில் அடித்தா போல் இன்னைக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இதுல எந்த பிழையும் இல்லை, நீங்க இந்த நடைமுறைகளை காட்டிலும் மக்களுடைய நலன் முக்கியம், இதுல மக்களுக்கு எதிரான ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை வெளிக்கொண்டுவதற்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை செய்தது தவறில்லை என்ற தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அவலம் நிலவுகிறது. அதே போல அமைச்சர் பொன்முடி எவ்வளவு மோசமாக ஒரு கூட்டத்துல பேசி அதற்கான நீதிமன்றத்துல அவர் கடும் கண்டனத்துக்கு ஆளாயிருக்கிறார். துரைமுருகன் இந்த மாதிரி பேசி கண்டனத்துக்கு ஆளாயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கனிம வளம், அந்த மண் ஆற்று மணல் கடத்தல்ல அவருடைய பெயர் அடிபடுகிறது, அவருடைய மகன் பெயர் அடிபடுகிறது. இப்படி தொடர்ந்து இப்படிப்பட்ட அவலங்களுக்கு இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் எதிர்கட்சி இதை எந்த அளவிற்கு அரசியலுக்கு எடுத்து மக்களிடம் இந்த பிரச்சனையை எடுத்து சென்று இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் இறங்குகிறார்களா என்றால் அந்த குறைபாடு எதிர்கட்சியாக செயல்படுகின்ற தன்மை குறைவாக இருக்கிறது. இது என்ன காரணம் என்று சொன்னால் கட்சி வலுவிழந்து போயிருக்கிறது. இப்ப மரியாதைக்குரிய திரு குமார் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குலத்தோர் அந்த ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி தென் மாவட்டங்களில முக்குலத்தோர் மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்பதனால் அந்த மாதிரியான ஒரு தோற்றம் வருகிறது. நான் முக்குலத்தோர் அல்லாத ஒரு
மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சாதியை சார்ந்தவன். நான் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவன் தான். இன்றைக்கு நான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஒரு தொண்டனாக, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமை ஏற்று இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் பாடுகின்ற ஒரு தொண்டனாக இருப்பதற்கு காரணம், அவர்கள் மக்கள் மீது வைத்திருந்த அந்த பற்றுதலும், மக்களுக்கு அவர்கள் கொண்டு வந்த ஒரு மாந்தநேயமிக்க மனிதநேயமிக்க திட்டங்களும், 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்தியாவில் எங்கேயும் இல்லாத ஒரு விஷயத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணையில கொண்டு போய் சேர்த்து இந்த நாட்டில் சமூக நீதி என்று திமுக பிதற்றிக் கொண்டிருக்கிறதே, அதற்கு உயிரூட்டம் கொடுத்து ஒரு உண்மையான உருவத்தை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்ப இந்த அடிப்படையில நாம இந்த கட்சியில் இருக்கிறோம் என்று சொன்னால், இப்பேற்பட்ட சாதனைகளை செய்த கட்சி, ஒரு கட்டத்தில் இந்தியாவில் 3ஆம் பெரிய கட்சியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, திமுக இவ்வளவு பிழைகளை செய்யும் பொழுது அதை வீரியமாக எடுத்துக்கொண்டு ஒரு போராட்டமாக மக்களிடத்தில் எடுத்து சென்று இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், எல்லா ஜாதியை சார்ந்தவர்கள், சாதி மதங்களை கடந்தவர்கள், பிராந்தியத்தை கடந்தவர்கள், மொழி வித்தியாசம் இல்லாமல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அதே வழியில வரக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய காலத்திலையும் அந்த நிலை வர வேண்டும். அப்படிப்பட்ட ஈர்ப்பு சக்தி மிகுந்த தலைவராக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒருங்கிணைப்புல எல்லாரும் ஒன்றாக வந்தால்தான் 2026 நடக்கின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறும். இந்த விஷயத்தை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் சாதிக்க முடியும். அவருடைய தலைமையை ஏற்பதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பக்தர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான வாரிசுகள், தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான காலம் கனிந்து விட்டது. மிக வெற்றி இலக்கு என்பது நமக்கு மிக அருகாமையில் வந்துவிட்டதை நான் உணர்கிறேன். இதை அனைவரும் உணர்ந்து ஒன்றிணைய வேண்டும். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த சபதத்தை முடிப்பார், இந்த சாதனையை படைப்பார் என்று என்னுடைய கருத்து. சிறப்பு சார். ரொம்ப விவாதம் நீளமாக பேசினாலும் தற்போதைய நிலையை நீங்கள் உணர்த்தீர்கள். ரொம்ப நன்றி. இணைப்பில் இருங்க. துரைக்கண்ணா சார், நிறைவு கருத்தா? நிச்சயமா சொல்லுங்க. இந்த ஆட்சியை அகற்றி ஒரு விடியலை தருவதற்கான முன்முயற்சியை திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த முன்முயற்சி என்பது நிச்சயமாக வெற்றி கோட்டை நோக்கி செல்லும் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இருக்கிறோம். ஏன் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னா, திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடு என்பது, லஞ்ச ஊழல் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒவ்வொரு முறையும் திரு ஸ்டாலின் பேசுகிற பொழுது கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வார். அது 100 மடங்கு 1000 மடங்கு இந்த ஆட்சியில் அகற்றிடுச்சு. நம்ம ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் பலமுறை இந்த அவையில் நம்ம விவாதித்திருந்தாலும் கூட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் அடிக்கடி நம்ம இதை சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்கிறது. இந்த மருத்துவர்கள் போராட்டம் இந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. அப்பா உங்கள் அப்பா போட்ட அந்த ஜீவோ 354 நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்கல. கொரோனாவில் செத்துப்போன டாக்டர் விவேகானந்தருடைய மனைவிக்காவது ஒரு வேலை கொடுங்கன்னா அதுவும் கொடுக்கல. இந்த பல்வேறு விதமான சிக்கல் என்னென்னா, இந்த 3.5 வருஷத்தில் 5 மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 5 செயலாளர்களை மாற்றிருக்காங்க. ஒரு செயலர்கள், அமைச்சர்களுக்கு தான் இல்லை, ஒரு செயலருக்கு கூட இது நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறத வரலை. பல மருத்துவமனைகள் நேற்றைக்கு முன்தினம் பேசுகிற போது சொல்கிறாரு, ஏராளமான புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் வந்து செல்கிறார்கள். 59,000 புறநோயாளி, 62,000 உள்நோயாளிகள், இப்படி பட்டியல் போடுறாரு. ஆனால் மருத்துவர்களை நியமிக்கலை, செவிலியர்களும் கூடுதல். ஆமாம், நீங்கள் இங்கே சென்னையிலேயே ஒரு 8,000 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு புறநோயாளிகள். அப்போ இதே டாக்டர்கள் தான் அதையும் பார்க்குறாங்க. பணிச்சுமையை அதிகரித்து விட்டு அவர்களுக்கான நியாயமான ஊதியத்தை வழங்கலை அப்படிங்கிற போது தான் மிகப்பெரிய அளவில் இது வளர்ச்சி பாதையில் போயிருக்கு. 9% எல்லா பத்திரிகைகளும் விளம்பரம் கொடுத்தாங்க. ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10,4 லட்சம் 10 லட்சம் கோடியை தாண்டி கடனை வாங்கிட்டு இது வளர்ச்சின்னு சொன்னால் எந்த விதத்தில் வளர்ச்சி? ஒரு வளர்ச்சி இருக்குது. நேற்றைய தினம் பார்த்தேன் அந்த மதுவிலக்கு கொள்கையில் 2021 திமுக ஆட்சி அமைகிற போது 36,000 கோடியாக இருந்த வருமானத்தை 48,500 கோடியாக உயர்த்தி இருக்கிறாங்க. இது இந்த குடி நோயாளிகளை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி தான் அந்த வளர்ச்சியை பார்க்கும். அடுத்து நம்ம சப்ஜெக்ட் வந்துடும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நோக்கம், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றணும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அதிமுகவை வழிநடத்துகிற தலைமையும் சரி,
அங்கே இருக்கிற நிர்வாகிகள் சரி, இந்த திமுகவுக்கு எதிரான தீவிரத்தன்மை குறைந்து போயிடுச்சுன்னு பார்க்குறோம். அதனுடைய விளைவு தான் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிக மோசமான சரிவை, பின்னடைவை, தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். இந்த 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளை பார்த்தா 100 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. 10 தொகுதி 11 தொகுதிகளில் தான் வெற்றிக்கான வாக்குகளை பெற்றிருக்கார்கள். 100 தொகுதிக்கு மேலே 2ஆம் இடம் 3ஆம் இடம் போயிருக்கு. கேட்டால் அது நாடாளுமன்ற தேர்தல் அதனால் போடலை அப்படிங்கிறாங்க. எந்த தேர்தல் ஆனாலும் வாக்குச்சாவடிக்கு போகணும், இரட்டை இலை சின்னம் தோற்றுவிடக்கூடாது, இரட்டை இலை சின்னத்துடைய வாக்கு சதவீதத்தையும் நாம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு, மனப்பாங்கு என்பது தொண்டனுக்கு நிர்வாகிகளுக்கும் வரணும்ல. அது இல்லை, ஒரு தீவிரத்தன்மை இல்லை. இந்த தீவிரத்தன்மையை கொண்டு வருவதற்கு அதுக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவருடைய முன்முயற்சி இப்போ தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மக்கள் எனக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு களப்பணியாற்ற தொண்டர்கள் தயாராகும். ஆட்சி மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை, நீங்கள் வாக்காளர்களை கொண்டு வர்றவனும் அந்த வாக்குச்சாவடிக்கு அவர்களை அழைத்து வந்து வாக்களிக்கிறவனுமே இல்லை. மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருகிற இந்த தொண்டர்கள் ஒருங்கிணைய வேண்டும். கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே நாங்கள் தேர்தலில் போட்டியிட முடியும்னு இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இதை உணர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைத்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்வதற்கு மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இப்போதே அதற்கான முன்முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. அதாவது துரைக்கருணா சாருடைய வருத்தமும் வேதனையும் நம்ம இளந்தமிழனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப சரியானது. முக்குலத்தோர்னு நான் சொன்னது வந்து அந்த மக்களை சொன்னேன். அவங்கள்ட்ட அந்த பாகுபாடெலாம் கிடையாது, அந்த இதுவும் கிடையாது. அவங்க வந்து எல்லாத்துக்கும் தான் செய்தாங்க. குறிப்பாக ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் யாருக்கும் அந்த சமூகத்துக்கு செய்யலைங்கிற வருத்தம் அந்த சமூகத்துக்கு இருக்குது. காரணம் செய்ய முடியாது, அவங்கள மீறி செய்ய அவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போல செய்துட்டு இருந்தாங்க. மக்கள்கிட்ட அப்படி ஒரு பார்வை இருந்ததுன்னு தான் நான் அதில் பதிவு செய்தேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். மக்களை பற்றி இந்த அரசாங்கம், இப்போ இருக்கிற அரசாங்கம் ஒரு தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கொட்ட குனியறவனும் முட்டாள், குனிய கொற்றவனும் முட்டாள்னு சொல்லுவாங்க ஊரில். எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க? அதாவது சினிமா தொழிலை சுத்தமாக டேக் ஓவர் பண்ணியாச்சு. சினிமா தொழில் அவங்க கஸ்டடி. ரியல் எஸ்டேட் G2 சொல்லி மொத்தமும் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா பூராத்திலையும் அந்த பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. ஸ்பேஸ் டெக்னாலஜி அதான் சொல்ல வரேன். இப்போ நான் சொல்ல வரதே அதுதான். ஸ்பேஸ் டெக்னாலஜி இப்போ இது வந்து 6 மாதத்துக்கு முன்னால் இதை வந்து ஒரு இனாக்குரல் நடந்தது. அப்போ ஏதோ நான்லாம் கூட அப்போ பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, ஏதோ பரவாயில்லையே நம்ம முதலமைச்சர் வந்து ஏதோ வித்தியாசமாக ஒரு மாநிலம், அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நான் அதை மேலோட்டமாக பார்த்துட்டேன். இதுக்கு மானியெல்லாம் தாறுமாறாக அறிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு பெரிய யாரோ நல்ல ஐஏஎஸ் அதிகாரியோ யாரோ படித்தவங்க டெக்னாலஜி தெரிஞ்ச அந்த டிஆர் பாலு பையனோ யாரோ இந்த இதை அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டு அப்புறம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு நான் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டேன். ஆனால் சமீபத்தில் பார்க்கும்போது தான் அதற்கு யார் சிஇஓன்னு கேட்டால் அவருடைய மாப்பிள்ளை சபரீசன் என்று சபரீசன், ஹரிஹரி வேதமூர்த்தி சபரீசன், அவர் தம்பி. ஆமாம், இதெல்லாம் தெரியுது. அப்போ என்ன எலி அம்மனத்தோடு போகலை, அது கோமணத்தோடு தான் போயிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இது வந்து இதெல்லாம் மிக கேவலமான ஒரு அரசாங்கத்தில் வாழையடி வாழையாக தகப்பன் முதலமைச்சராக இருந்து, மகன் முதலமைச்சராக இருந்து, பேரன் முதலமைச்சராக இருந்து, கொள்ளு பேரன் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு மன்னராட்சி முறையை பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு தொழில் நிறுவனங்களை ஆரம்பித்து சாகும்போது 6 அடி நிலம் தான் எல்லாத்துக்கும் கிடைக்க போகிறது. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பேராசையை வைத்துக்கொண்டு நீங்கள் முதலமைச்சராகவும் தொடர வேண்டும் என்பது மக்கள் முடிவு பண்ணுவார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். மிகுந்த வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். ராமன் சார், அண்ணன் குமார் அண்ணன் சொன்ன போல் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சருக்கு போய் சொல்லுவாங்க, உலகில் எந்த அரசியல் தலைவர்களாலும் இந்த மாதிரி சின்ன கிடையாது. தமிழ்நாட்டில் பாருங்கள், ஒரு குடும்பம் என்னென்ன பண்ணுது பாருங்கள். எம்பிக்கள் யார், அமைச்சர் யார், மத்திய அமைச்சர் யார், மாநில அமைச்சர் யார், இப்படி ஒரு நிர்வாகம் தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க இல்லை, என்னென்னா ஒரு சின்ன சொல்கிறேன் சார். சுடலைமாடை எங்கள் ஊரில் வில்லுப்பாட்டு கழிப்பிட்டீங்களா சார்? நீங்கள் எனக்கு தெரியும். அதை பார்க்க 61 மாடங்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா ஈசான 61 மாடல் நீங்கள் பாடலாம். இல்லை பாடல் கிடையாது, ஒரே ஒரு வரி மட்டும். அதாவது ஈசான மூலையில் இருக்கக்கூடிய 7 கிடாரத்தை வந்து 7 கிடாரம் திரவியத்தை வந்து பெரும்புலியாக அடிச்சுட்டு திருவிட்டு போயிடுவான். உடனே அதை வந்து சுடலைமாடை என்ன பண்ணுவார்னா, பார்வையத்தை விட்டு அம்மா இதை
திருட்டிட்டு போயிட்டான் பெரும்பலையான், இதை கண்டுபிடிக்க என்ன வழின்னு பார்வதி தேவி ஐடியா கொடுப்பாங்க. சரி. அது தான் காட்சியே இருக்குது, மிகப்பெரிய காட்சி. காட்காட்சி வேலையில வேலையில கண்ணாடி சோலையிலன்னு பாடல் மிகப்பெரிய, நீங்க கேட்டல சாமியாட்டம் வரும் உங்களுக்கு. அதே போல நான் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். அதே வில்லுப்பாட்டு, அதே வில்லிப்பாட்டு கனியாட்டம். அதே போல தியாகத்தலி சின்னம்மா அவர்கள் இந்த ஊழல் ஆட்சியை, இந்த மக்கள் விரோத ஆட்சியை எப்படி அகற்ற வேண்டும் என்று மக்களுக்கு தெளிவுரை சொல்லுகின்றார். இதைத்தான் எதிர்க்கட்சியாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். ரொம்ப சிறப்பு. நம்முடைய சுடலைமாடன் சுவாமி கோயிலில் உள்ள வில்லுப்பாட்டு ஆட்டம் வந்து விடுமோ என்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. ஒரு நிதர்சனமான தலைமை, புரிந்துள்ள தலைமை, கடந்த கால 30 ஆண்டு கால அனுபவம் உள்ள தலைமை. அவர் ஒரு சாதிக்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ யாருக்கும் ஒரு அடையாளம் காட்ட. ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு நீதிபதி சொன்ன வார்த்தை மக்களுக்கு சொல்லியிருக்காரு. எந்த நீதிமன்றத்திலும் இப்படி சொன்னதில்லை. என்ன சொல்லியிருக்காரு? ஓட்டு போடுறது பார்த்து போடுங்க, இந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போட்டு நீங்க இந்த மாதிரி பட்டவங்க தேர்ந்தெடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் பதிவு பண்றேன் இதுல. இன்றைய அந்த விவகாரத்தை தனது ஆட்சி நாளில் தனத்தில் அதிகார குவிகள் இருந்த போதும் ஒருபோதும் அவர் யாருக்கும் பாடுபட்டதில்லை. மக்களுக்கான ஒரு மனசாட்சியோடு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து அனர்த்தத்திலும் வாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இருந்த சசிகலா அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மக்களுடைய உள்ளார்ந்த கிளர்ச்சியாக இருக்கிறது என்ற கருப்பொருளை பேசியிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் எம்மோடு பேசிய துரைக்கண்ணன் ஐயா அவர்கள் மற்றும் இளந்தமிழ் ஆர்வலன் மரியாதைக்குரிய குமார் திரு ராமன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.